அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கி வீட்டில் ரோல்ஸ் செய்திருந்தாங்க. மரக்கறி ரோல்ஸ் தான் செய்திருந்தாங்க. ஞாயிற்றுக்கிழமையினுடைய சூப்பராக நல்ல கிறிஸ்பியாக வந்திருந்தது. அது எப்படி செய்யணுன்னு பார்ப்போம் வாங்க. இதுக்காக நான் முதல்ல ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துருக்கிறேன். இதுக்கெல்லாம் 1.5 கப் கோதுமை மாவு, அவிக்காத பச்சை கோதுமை மாவு சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். அது டேஸ்ட்டுக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க. அடுத்ததாக இது கார்ன்ஃப்ளவர் சேர்க்கிறேன். கார்ன்ஃப்ளவர் என்னென்னா ரோல்ஸுண்ட கரை வந்து கிறிஸ்பியாக காயாமல் இருக்கணுமெண்டக்காண்டி கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறேன். அடுத்தது சீனியும் சேர்க்குறேன். சீனியும் கிறிஸ்பிக்காண்டி தான் சேர்த்துக்கொள்கிறேன். மாவை இப்போ சாஃப்டாக குழச்செடுப்பேன். முதல்ல புள்ளிகள் 2 சேர்ந்து தாங்க குழைக்கிறேன். இப்போ கை பருக்கிற மெல்லிய சுடுதண்ணி சேர்த்து தான் நான் குழைக்கிறேன். என்னென்னு சொன்னால் வந்து சாஃப்டாக இருக்கும். மெல்லிய சுடுதண்ணியில் குழைச்சா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சரியான பதத்துக்கு குழைச்செடுப்பேன். கடையில் வேண்டி சாப்பிட்றது ஆரோக்கியமற்றதாகவும் மற்ற ஒரே எண்ணெயில் எல்லாம் பொரிச்சதாகவும் இருக்கும். அதை விட நாங்கள் வீட்லேயே செய்து சாப்பிட்டா ஆரோக்கியமானதாக இருக்குமென்னக்காண்டி வீட்டை பிள்ளைகள் கட்டபடியாக செய்திருந்தாங்க. இப்போ நாங்கள் சரியான பதத்துக்கு வந்துட்டு இப்போ இதை 2 மணி நேரம் ரெஸ்ட்டில் விட போகிறேன். காயாமல் இப்படியே சாஃப்டாகவே இருக்கணும் என்பதற்காக மேலால் எண்ணெய் பூசித்தான் இது 2 மணி நேரம் ரெஸ்ட்டில் வர்றேன். ரெஸ்ட்டில் வர்றது என்னென்னு சொன்னால் கொஞ்சம் சாஃப்ட் இன்னும் கொஞ்சம் கூடும் என்பதற்காக ரெஸ்ட்டில் 2 மணி நேரம் விடப்போம். இப்போ இதுக்கு நம்ம எண்ணெய் எல்லாம் எல்லா பக்கம் படியாக பூசி மாவுன்னு எல்லா பக்கம் பூசி போட்டு 2 மணி நேரம் விடுவோம். இப்போ இது 2 மணி நேரம் ரெஸ்ட்டில் இருக்கட்டும். அந்த இடையில் ரோல்ஸுக்கு தேவையான கறி வைக்க போகிறேன். அதுக்காண்டி நான் ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேன். அது நெய்யங்காய விட்டுட்டு இதுக்குள்ள தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். நீங்கள் எந்த எண்ணெய் என்னாலும் சேர்த்துக்கொள்ளுங்க. உங்களை விரும்பின எந்த ஃப்ளேவர் எண்ணெய் இருந்தாலும். மற்ற கார்த்திகரண்டி கடுகு சேர்க்குறேன். அதே கார்த்திகரண்டி பெருஞ்சீரகம் சேர்க்குறேன். சேர்த்து தாளிக்க போகிறேன். கறிவேப்பிலை ஒரு நட்டு சேர்த்துருக்குறேன். அதை பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து சின்ன சின்ன வட்டி வச்சுருந்தேன். அதையும் இதுக்குள்ளே சேர்த்து கொஞ்சம் வதக்குவோம். இது வதங்கின இடையிலேயே நான் பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் எடுத்து சின்ன சின்ன வட்டி வச்சுருந்தேன். அடுத்தது 2 பல் உள்ளி எடுத்து அதிகம் வட்டி வச்சுருந்தேன். அதையும் இதுக்குள்ளே சேர்த்துக்கொள்ளும். சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா வதக்கி எடுப்போம். அடுத்ததாக நான் 4 உருளைக்கிழங்கு எடுத்து தோல் சீவி அவிச்சு வச்சுருக்கிறேன். அதையும் சின்ன சின்ன துண்டெல்லாம் வட்டி வச்சுருக்கேன். அதையும் இதுக்குள்ளே சேர்த்துக்கொள்ளும். சேர்த்து இந்த தாளினியோடு இதை மாதிரி சேர்த்துட்டு அடுத்ததாக இந்த கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். அடுத்தது உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி கறிமிளகாய் தூள் கறித்தூள் செய்து வச்சுருந்தாங்க. அந்த தூள் தான் சேர்த்துக்கொள்கிறேன். இந்த தூள் அவியணுமெண்டாக்காண்டி இப்போ தண்ணி விட்டு இதை அவிய விட போகிறேன். இப்போ அவிய விட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ எனக்கு தண்ணி எல்லாம் மற்றி வடி அவிஞ்சிட்டுது. இப்போ இந்த ஸ்டேஜில் கறியை ஆற விட்டுட்டு தான் ரோல் செய்யணும். இப்போ இதை ஆஃப் பண்ணி கறியை ஆற விடுவோம். இப்போ இதெல்லாம் ரோல்ஸ் வந்து உருட்டி வைக்க போகிறேன். அதுக்காண்டி எண்ணெயை பூசி தட்டுகள் எல்லாம் எண்ணெயை பூசி வைக்கிறேன். இப்போ நம்ம வந்து காயாமல் சாஃப்டாக இருக்குது. இப்போ இதில் தட்டி எடுப்பேன். இந்த வட்டத்தட்டிலேயே இதே அளவுக்கு நான் குட்டி குட்டி உருண்டைகளாக எடுத்து தட்டி எடுக்கிறேன். நல்ல மெல்லிய தின்னா தட்டி எடுப்பேன். தட்டியாச்சு. இதுக்குள்ளே கறி சேர்த்து ரோல்ஸுன்ற ஷேப்புக்கு உருட்டி எடுக்கிறேன். பாருங்கம்மா, பார்க்கவே தெரியுது உங்களுக்கு. காயாமல் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ நான் 2 கரண்டி அவிக்காத பச்சை கோதுமை மாவு எடுத்து தோய் மாவுக்காண்டி எடுக்கிறேன். தண்ணி விட்டு கரைச்செடுக்க போகிறேன். அப்பம் மாவுண்ட பதத்துக்கு தண்ணியாக கரைச்செடுப்போம். இப்போ இது கரைச்செடுத்தாச்சு. இப்போ இதுக்குள்ளே ரோல்ஸை போட்டு துவைச்சிட்டு அடுத்தது ரசத்தூளில் பிரட்டி எடுத்து பொரிச்சோம்னா எங்களுக்கு சுவையான வீட்டிலே செய்யப்பட்ட ரோல்ஸ் வந்து தயாராகிடும். பாருங்கள், எல்லா பக்கமும் பிரட்டி எடுத்துகிட்டு ரசத்தூள் வச்சுருக்கிறேன். அதுலேயும் இதை பிரட்டி எடுக்கிறேன். ரசத்தூள் வந்து கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காண்டி தான் ரசத்தூள். இப்படி ஒன்றையும் நாங்கள் பிரட்டி எடுத்தோம்னு சொன்னால் எங்களுக்கு ரோல்ஸ் பொரிக்கிறதுக்கு தயாராகிடும். அடுத்ததாக பாத்திரம் எடுத்து இதில் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் சட்டி எடுத்துருக்கிறேன். ஈரங்காயை விட்டு எண்ணெய் விடுறேன். தேங்காய் எண்ணெயில் பொரிச்சோம்னா தாங்க கிறிஸ்பியாக இருக்கும். இது சூடு வர பொரிச்செடுப்பேன்.
நான் 2 ரோல்களாக தான் பொரிச்செடுக்கிறேன். இல்லாட்டி மற்ற ஒன்றோட ஒன்று உரசப்பட்டு பிஞ்சிடும் எடுக்க பிஞ்சிடும். அதால் 2 ரோல்ஸாக பொரிச்செடுக்கும். இப்போ எல்லாம் மற்ற பக்கம் திருப்பி விடுவோம் பொரியறதுக்கு. ரெண்டு மணித்தியால ரெஸ்ட்டின் பின்பு செய்யக்கூடிய ஈஸியான ரெசிபி வேறு இது. டீ டைமுக்கு ஏற்ற ஈஸியான ஸ்நாக்ஸும். இப்போ பொரிப்பட்ட ரோல்களை எடுக்கிறேன். பாருங்க, பார்க்கவே சூப்பராக இருக்குது. இல்லையா பொரிஞ்சும் வந்துருக்குது. அப்படியே எல்லா ரோல்களையும் மீதி ரோல்களையும் இப்படி 2 நான் போட்டு பொரிச்செடுக்கிறேன். பொரிச்செடுத்துட்டு சாப்பிட்டோம்னா எங்களுக்கு சுவையான சூப்பரான ரோல் வந்து தயாராகிடும். நான் என்கிட்ட டொமேட்டோ சோஸ் இருந்தது, அதோட இந்த ரோல்ஸை வச்சு சாப்பிட்றேன். வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தேன்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.